வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸ் எபிசோட் நம்பர் 2ல் 5 to 8 லேக் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய கார்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கண்டென்ட்டஸோட லிஸ்ட் நீங்கள் கிளியராக அந்த சைட் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ரெனோ குவிட்ல ஆரம்பித்து ஆல்டோ K10, ஸ்விஃப்ட்டுங்க, சிட்ரனோட C3, டாடா டேகோ, டாடா பஞ்சுங்க, நிசான் மேக்னைட், ஹிண்டே கிராண்ட், ஐட்டன் நியாஸ், மாருதி செலரியோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெசிஷன் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோ குவிட்டோட கிளம்பர். அதை வந்து கிளைம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ் லிஃப்ட்ன்ற பேரில் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிங்கரிங் வேலையை பார்த்து லைக் சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் பெருசாக வந்து என்ன இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 6 ஏர்பேக்ஸ் ஸ்டில் ஸ்டாண்டர்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைம்பர் மாடல் எடுக்கிறோம்லங்க, அது வந்து ஆன் ரோட் வந்து மேனுவல் வந்து 6.27 லேக்ஸ் வருது. இதுவே ஏஎம்டி போகிறீங்கன்னா 6.60 லேக்ஸ் வரைக்கும் வருது. ஸோ டெசிஷன் மேட்ரிக்ஸோட ஸ்கோரிங் என்னன்னு நீங்கள் வந்து சைடில் பார்க்க முடியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 5 தான் கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னா இந்த சிஎம்எஃப் ஏ பிளாட்ஃபார்மில் அதை பில்ட் பண்ணியிருந்தாலும் கிளைபர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் உள்ள மாடல் வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட் டைம்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டியூவல் ஏர்பேக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் பண்ணப்போ 2 ஸ்டார் ரேட்டிங் தான் கிடச்சிது. ரொம்ப ராக் சாலிடான ஒரு பில் குவாலிட்டி இல்லை. ஏன் ஸ்கோரிங்கை குறைச்சேன் அப்படின்னா இந்த 6 ஏர்பேக்ஸை ஏன் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரெனோ நிறுவனம்கிட்ட ஒரு ஆட்டோ ஜெர்னலிஸ்ட் கொஸ்டின் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பட்ஜெட்டில் இதுக்கு மேலே போக முடியாது. லைக் அவர் சொன்னது வந்து சேஃப்டி குட் பி ஏ மேபி ஏ காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ப்ரொபோஷன் இருந்துச்சு. அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, வருத்தமாக இருந்துச்சு. அதனால் வந்து சேஃப்டியில் அவங்க கான்ஸ்டன்ட் பண்ணாமல் இருக்கிறது பர்டிகுலரி இந்த மாடல், அதுக்கு அடுத்த மாடல்ஸ்லாம் பெட்டராக பண்ணுறாங்க. பட் இந்த மாடல் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரலி இட் இஸ் ஆவரேஜுங்க. என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் 3 சிலிண்டர் எண்ணெய் என்ஜின்ங்க, 68 பிஹெச்பி, 92.5 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல சிட்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மெக்கானிக்கலி ரிலையபிள். இதில் இருக்கக்கூடிய ஏஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் அண்ட் எஃப்இவி டெவலப் பண்ணது. அந்த பட்ஜெட்டில் ஓகே. பட் சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கிறனால நீங்கள் ஏஎம்டி ஆப்ஷன் போகிறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அப்படின்றது 16 kmpl இருக்கும். பவர் வந்து மோர் தென் அடிக்வேட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசன்ட் சொல்லலாம். ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா தெரியும், 10க்கு 15க்கு 10 கொடுத்துருக்கோம். இதே ரைட் அண்ட் கம்ஃபர்ட் கேரக்டர் அப்படின்னு போகிறீங்கன்னா ரைட் கம்ஃபர்ட் வந்து டெஃபினெட்லி எவ்ரிடே யூசேஜுக்கு யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு காமன் மேன் இந்த காரில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டரை எதிர்பார்க்க போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 90 to 100 வரைக்கும் வந்து பிளான்டடாக ஃபீல் ஆகுது. பட் ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் கார்னர் எடுக்கிறீங்க, பிரேக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலலாம் இந்த வண்டி வந்து அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீரிங் ஃபீல், அதுக்கப்புறம் பிரேக்ஸோட கேலபரேஷன், NVH லெவல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப வந்து எக்ஸலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இது நீங்கள் மேஜராக சிட்டி யூசேஜ் பண்ணுறீங்க, அக்கேஷனல் ஹைவே யூசேஜ் பண்ணுறீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ரோட் அண்ட் டயர் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாயகமாக இருக்கும் இந்த வண்டியில். ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுத்துருக்கோம் ரைட் அண்ட் கம்ஃபர்ட்க்கு. ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகலிட்டின்னு பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக 2 அடல்ட் ஒரு குழந்தை பின்னாடி உட்கார முடியும். கேபின் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ரெஸ்பெக்டபிள், அந்த காம்பேக்ட் ஃபுட் பிரிண்ட், அந்த காரோட ஃபுட் பிரிண்ட்டுக்கு வந்து ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு போகும்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவை அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு 8 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ரேர் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் பவர் விண்டோஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ அது வந்து ஒரு ஃபீச்சர் ரிச் ஃபீல் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் 10க்கு 8 கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு காருமே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த மார்க்கிங் ரேங்கிங் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இங்கே ஆனுவல் சர்வீஸ் காஸ்ட் வந்து ஆவரேஜாக வந்து 4000 ரூபாய் கிட்ட இருக்குங்க. இன்சூரன்ஸ் அப்ராக்சிமேட்லி பெர் இயரோட ரெனிவல் அப்படின்றது 15,000 கிட்ட இருக்கும். நான் இங்கே இன்சூரன்ஸ் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆடன்ஸ் லைக் ரிட்டர்ன் டு இன்வாய்ஸுங்க, இந்த மாதிரி ஜீரோ டெப் இதெல்லாம் போட்டு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 15,000 பெர் இயராக இருக்குது. ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். ரிலையபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் ரொம்ப டிபெண்டபிளான ஒரு என்ஜின். நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதில் மேஜர் கன்சர்ன் அப்படின்றதே கிடையாது. ஸோ ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனில் மட்டும் அக்கேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச் ஜட்டர் ஆகிறது, கிளச் ஸ்லிப்பேஜ் ஆகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் அதோட லாங் டர்ம் ரிலேட்டிவ் ஸ்கோரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 15க்கு 10 கொடுத்துருக்கும். சர்வீஸ் நெட்வொர்க்னு பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி ரொம்ப லிமிட்டடுங்க ரெனோவை பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனை பொறுத்து, ஒவ்வொரு டீலர்ஷிப்பை பொறுத்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில இடத்துல நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்க தான் செய்யுது.
ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மாருதி ஹுண்டை அளவுக்கு இல்லை. பட் இது வந்து ரொம்ப வந்து புவரான ஒரு ரீசேல் வேல்யூ கொண்ட காராக இருக்குது இல்லை. ஸோ ரெனோ குவிட்டோட ஸ்கோரிங் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவுட் ஆஃப் 158 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த வண்டியோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா வீடியோவோட லிமிட்டை ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ அதனால தான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு ஸ்க்ரீனில் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து மாருதி ஆல்டோ K10ங்க. இதில் வந்து பெஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு வரும்போது VXI வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்ஜெட்டில் மேனுவலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம், சிஎன்ஜியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சிஎன்ஜி பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மேபி இது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்-ரோட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5.27 lakhsல மேனுவல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஏஎம்டி சிஎன்ஜிலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5.96 lakhs, அதுக்கப்புறம் 6.27 lakhs கிட்ட போயிடுது. சிஎன்ஜி தான் 6.27 lakhs வருது. ஸ்கோரிங் என்னன்னு சைடில் பார்த்துக்கோங்க. சேஃப்டி ரிலேட்டடாக பேசும்போது மாருதினாவே வந்து சேஃப்டி மேலே விமர்சனம் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைமில் அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேத்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்டோ K10 பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆயிருக்கு. டியூவல் ஏர்பேக் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் என்கப் ரேட்டிங்கில் 2 stars தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு பேத்தட்டிக்கான ஒரு ரேட்டிங் தான். பட் ஸ்ட்ரக்சரலாக ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. மேபி 6 ஏர்பேக்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பேக் பண்ணாங்கன்னா ஒரு 3 to 4 stars வந்து அது கெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்க இப்போ 6 ஏர்பேக்ஸ் ESP வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிராஷ் டெஸ்ட் கொடுத்தா ஒரு 3 star plus ரேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஓவரால் சேஃப்டி ப்ரொபோஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இது வந்து ரெனோ கிட்ட கம்பேர் பண்ணும்போது நோட்டிசபிளி பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கிராஷ் டெஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ செக்மெண்ட் லீடர் இல்லைனாலும் ரொம்ப வந்து பேத்தட்டிக்கான முதல்ல இருந்த அந்த பேப்பர் லைக் பில் குவாலிட்டியில் இப்போ இந்த ஆல்ட்ரா K10 அப்படின்றது இல்லை. சேஃப்டி ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 8 கொடுத்துருக்கோம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே தான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் எடுக்குதுங்க. 1 liter 3 cylinder நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ங்க. உங்களுக்கு வந்து 68 bhp 89 Nm ஆஃப் டார்க்குங்க. சிட்டி டிரைவிங்கில் அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து பெட்டராக இருப்பதால் உங்களுக்கு எஃபிஷியன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் சிட்டி அண்ட் ஹைவேஸ் வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது வந்து 18 kmpl கிடச்சிருது. சிஎன்ஜியில் நீங்கள் போனீங்கன்னா 24 km/kg வரைக்கும் வருதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து டெய்லி கம்யூனிட்டிக்கு மோர் தென் அடிக்குவேட்டாக இருக்கும். பட் ஹைவேஸில் போகும்போது கர்வ் வெயிட் கம்மி அப்படின்றதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும். அதை நான் பேசுகிறேன். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மர் இந்த செக்மெண்ட்டில் 15க்கு வந்து 13 மார்க் கொடுத்துருக்கோம். நான் ரெனோ குவிட்டில் வந்து மைலேஜை சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மைலேஜ் சொல்லன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே வந்து 16 kmpl ரெனோ குவிட்லேயுமே உங்களுக்கு 16 kmpl. ஆல்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே 16 கிடைக்கும் போது இங்கே வந்து நமக்கு வந்து 18 kmpl அப்படின்றது வந்து ஒரு பெட்டர் மைலேஜாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ரைட் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்லி சாஃப்டராக டியூன் பண்ணியிருப்பாங்க. புரோக்கன் ரோட்ஸில் நீங்கள் லைக் பேத்தட்டிக்காக இருக்கக்கூடிய நம்ம சிட்டி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து பிட்டர் பேட்டராக இருக்கும். அந்த மாதிரி ரோட்ஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது மோர் டுவர்ட்ஸ் சிட்டி டிரைவிங்கை கால்குலேட் பண்ணி தான் சஸ்பென்ஷனோட கேரக்டர் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 90 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பிளான்டடான ஃபீல் கொடுக்கும். பட் ஹேண்ட்லிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 80 to 90 கிலோ க்ரூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா ஹைவேஸில் வந்து ஓகே. பட் 100 அபோவ்னா கண்டிப்பாக இது அதுக்கு ஒத்துழைக்காது. ஸ்டீரிங் ஃபீட்பேக் அண்ட் பிரேக் ஃபீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸ்டீரிங் ஃபீட்பேக்லாம் டெஃபினட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. இது வந்து லைக் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு க்ரூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாகனம். ஒரு 80க்கு கீழே போய் வருவோம். எஃபிஷியன்சி தான் எனக்கு முக்கியம். மோர் ஆஃப் சிட்டி யூசேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது போகலாம். ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு 10க்கு 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். காரணம் இது வந்து ஹேண்ட்லிங்கில் ரொம்ப வந்து மோசமாக இருப்பதால். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வரும்போது இங்கே ரியர் சீட்டில் 2 அடல்ட் ஒரு குழந்தை அக்கமடேட் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக் அக்கேஷனல் ஃபேமிலி யூஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடல்ட் போகலாம். குழந்தைகளே உள்ளே உட்கார வச்சோம்னால பின்னாடி சீட்டில் கொஞ்சம் வந்து கிராம்டான ஒரு உணர்வு ஒரு சில டைம் இருக்குது. ஸோ லாங் ஜேர்னிக்கு கொஞ்சம் வந்து இந்த ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபீல் ஆகுது. சரி, ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த VXI வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பவர் விண்டோஸ் அப்படின்றது கிடையாது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா AMT வேரியன்ட் போகிறப்ப தான் கிடைக்குது. ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு ஒரு ஸ்க்ரீன் இல்லாமல் ஒரு பேசிக் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடஸ்ட். அதாவது வந்து ரொம்ப பெரிதாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 10க்கு 6 மார்க் தான். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அடிப்படை தேவையை மட்டும் கொடுத்துட்டு மீதம் கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் ரிச்சாக வைக்கணும் அப்படின்றது அவங்க பண்ணலை.
ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆல்டோ கேட்டனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இதுதான். ஆவரேஜ் ஆனுவல் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3000 ரூபாய் கிட்ட இருக்குங்க. இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கிட்ட வருது. ஸோ எக்ஸலண்ட்டான ஃபியூல் எக்கானமி இருக்கிறனால வந்து டே டு டேல ரன்னிங் எக்ஸ்பென்ஸையும் குறைப்பதால ஓனர்ஷிப் காஸ்ட்டுக்கு 10க்கு 8 மார்க் கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த கே சீரிஸ் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிலையபிலிட்டி ரெக்கார்டு இருக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் பிரச்சனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த என்ஜினில் அக்ராஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ டிபெண்டபிளான மெக்கானிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட் இருப்பதால் இந்த ஆல்டோ கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் சாய்ஸஸ் இந்த செக்மெண்ட்டாக இருக்குது. ரிலையபிலிட்டிக்கு 15க்கு 14 மார்க் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க் சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் தி வைடஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க்குங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும், ஈஸியாக ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும், கன்சிஸ்டண்டான ஒரு சர்வீஸ் குவாலிட்டி அக்ராஸ் டீலர்ஷிப்ஸ். ரொம்ப ரேராக தான் வந்து இன்கன்சிஸ்டன்சி நம்ம வந்து மாருதி நிறுவனத்தில் ஃபீல் பண்ண முடியும் சர்வீஸ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓனர்ஷிப் ஹாசல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சர்வீஸ் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு வரும்போது ஆல்டோ கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசேல் வேல்யூ என்ஜாய் பண்ணுதுன்னே சொல்லலாம். நாங்கள் ரீசெண்டாக வந்து நம்ம GSV அப்ரூவ்ல பண்ணப்போ பார்த்தோம். நிறைய ஆல்டோ கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 lakhs இருக்கும். ஒரு 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷத்து மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான டிப்ரிசியேஷனுக்குள்ளே வராது. ஸோ காரணம் வந்து மாருதியோட பிராண்ட் ரெப்புடேஷன் அண்ட் அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ரிலையபிளான ப்ராடக்ட்டை யூஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்களுக்குள்ள பீப்புள் வருவது இயல்பு. ஸோ கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் வந்து யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இருப்பதால் ரீசேல் வேல்யூ பெட்டராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே லிமிட்டட் ரியர் சீட் ஸ்பேஸ், பேசிக் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட், ஆவரேஜ் ஸ்டீரிங் அண்ட் பிரேக் ஃபீல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிரைவிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. இதெல்லாம் தான் மேஜர் வீக்னஸாக இருக்குது. ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன அப்படின்றத சைடில் பாருங்கள். ஸோ இதை தாண்டி மாருதி ஸ்விஃப்டோட LXi வேரியண்ட். இந்த வேரியண்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்க்குறமான்னு தெரியல. பட் இந்த வேரியண்ட் வந்து 6.87 lakhs ஆன் ரோட் ப்ரைசிங்கில் உள்ள வருதுங்க. ஸ்கோரிங் என்ன அப்படின்றத நீங்கள் சைடில் கிளியராக பார்க்க முடியும். 72 மார்க் டோட்டலாக வாங்கியிருக்கு. சேஃப்டி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்விஃப்ட் வந்து 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்லாம் வாங்கும், அதாவது டிசைர்லாம் வாங்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் மாருதி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்லையும் பாரத் என்கேப்லையும் கொடுத்து அந்த காரை வந்து 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் காமிக்கும் போது அப்புறம் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் அந்த வண்டி எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி ஃபிலிம்ஸியாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சரலி நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. ஸோ மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் அண்ட் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றனால ஒரு நம்பிக்கை இருக்குது. 5 ஸ்டார் வாங்குமா அப்படின்றது தெரியல. பாடி பேனல்ஸ் வந்து ஸ்டில் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் அண்டர்லைன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் விட வந்து பெட்டராக இருக்கும். டிசைரை பேஸ் பண்ணி இருக்கிறனால வந்து ஒரு 4 ஸ்டார் இன்கேப் ரேட்டிங் அப்படின்றத நீங்கள் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக இங்கே 6 ஏர்பேக்ஸ், ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்டாக சொல்லலாம். 15க்கு 10 மார்க் கொடுத்துருக்கோம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஒரு நியூ 1.2 லிட்டர் Z சீரிஸ் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின். ஸோ நீங்கள் இங்கே வந்து டிசைரையும் கன்சிடர் பண்ணலாம் இந்த செக்மெண்ட்குள்ளே. டிசைரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LXi வேரியன்ட் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸிங்கில் தான் ஃபாலோ ஆகுது. ஒரு 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்கோட கிடைக்கும். பட் டிசைர் என்னன்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன வருத்தம் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் மாடலை வந்து போர்டுக்கு கொடுத்தனால அந்த LXi ப்ரிஃபர் பண்ணி நிறைய பீப்புள் வாங்குறது இல்லை. அதனால நம்ம இங்கே ஸ்விஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் டிசைர் ஆல்சோ மேக் சென்ஸ் இன் LXi வேரியன்ட். இந்த 1.2 லிட்டர் Z சீரிஸ் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 80.46 bhp பவரும் 111.7 நியூட்டன் ஆஃப் டார்க்கையும் ஜென்ரேட் பண்ணுது. லோ ஸ்பீடில் சொல்கிறத விட, அதாவது இந்த சிட்டி ஸ்பீட்ஸில் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். ஒன்ஸ் அது ஹைவே ஏறிச்சு ஒரு 90+ கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணிச்சுனா தான் அது வந்து ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகுது. சிட்டி டிரைவிங்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ரியல் வேர்ல்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆவரேஜாக 17 km/L இருக்கும். ஹவவர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே i10 நியாஸில் இருக்கிறது இல்லை இந்த பிராண்ட்லேயே பலினோவில் இருக்கிற 4 சிலிண்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி லாக்ஸ் தி ரிஃபைன்மெண்ட் அண்ட் பஞ்சுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஹைவே ஓவர்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ப்ராப்பர் பிளானிங் வேணும். சிட்டிக்குள்ளே அவ்வளோ பிரிஸ்காக இருக்குது. காரணம் இந்த என்ஜின் வந்து மோஸ்ட்லி டெவலப்டு ஃபார் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினுக்காக தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் பஞ்ச் வந்து இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒரு மாதிரி லேக் லிஸ்டராக ஃபீல் ஆகுதுங்க. ரைட் அண்ட் கம்ஃபர்ட்னு வரும்போது ஆக்சுவலாக பெஸ்ட் ஒரு பேலன்ஸை கொடுக்குது. கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் அதோட காம்பேக்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரோடைனமிக் டிசைன். ஸோ சிட்ரான் C3க்கு கீழே கம்ஃபர்ட்டை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் சிட்ரான் C3, அதுக்கு கீழே வந்து கம்ஃபர்ட் லெவலில் இருக்கும். ஒரு 120 km லீகல் ஸ்பீட்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெல் பிளான்டடாக தான் இருக்குது.
கார்னர்ஸ்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணும். நல்ல ஸ்டீரிங் அண்ட் பிரேக் காலிபரேஷன் இருக்குது. என்னன்னா ஓஜி மாருதி ஸ்விஃப்டோட ஸ்டீரிங் காலிபரேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் அது வர வர அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அது குறைஞ்சிட்டே வருது. இன்னும் சென்ஸ் ஆஃப் கனெக்ட் கொடுத்தாங்கன்னா, ரிட்டர்ன்லெஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குது, இன்னும் அந்த ஸ்டீரிங்லாம் சென்ஸ் ஆஃப் கனெக்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்து பார்க்கும்போது 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகலிட்டின்னு வரும்போது 2 அடல்ட் ஒரு குழந்தை பின்னாடி கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 அடல்ட்டுங்கிறது கொஞ்சம் கிராம்டாக தான் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு, அதாவது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த ஸ்பேசிங்கிறது டீசென்ட். இதை நீங்கள் i10 நியாஸோட கம்பேர் பண்ணும்போது மோரார்லெஸ் வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்பேசிங் தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எவ்ரிடே ஃபேமிலி யூசேஜுக்கு ஓகேங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரீங்கன்னா, இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டில் ஃபீச்சர் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்பாஸுங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. மேனுவல் ஏர் கண்டிஷனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட் அப்கிரேட்ஸ் வந்து டெஃபினெட்லி இந்த காருக்கு நீடட். பட் என்னன்னா, ரியர்லையும் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ரியரில் பவர் விண்டோஸ் காம்ப்ரமைஸ் இல்லை இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி. ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது $4,500 வருது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16,000. இந்த இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும் ப்ரைஸிங்கை பொறுத்து. அது வந்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கலை வச்சு தான் ஒரு பிராண்ட் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டை கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே $16,000 ஆவரேஜாக வந்து ரெனிவல் காஸ்ட் வருது. கம்பைன்ட் இதோட ஃபியூல் எஃபிஷியன்சியோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எக்கனாமிக்கலாக இருக்குது லாங் டேர்மில். ஸோ அதனால் ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து 10க்கு 7 கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் லான்ச் டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அது ரிசால்வ் பண்ணிட்டு தான் தெரியுது. ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அக்ராஸ் நம்ம சர்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிதான குறைகள் யாரும் சொல்லலை. மாருதி சுசுகியோட அந்த ஸ்ட்ராங் ரெப்புடேஷன் ஃபார் ரிலையபிலிட்டி அண்ட் டிபெண்டபிள் லாங் டேர்ம் ஓனர்ஷிப்க்கு டெஃபினட்டாக இது சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. 15க்கு 13 மார்க் கொடுத்துருக்கோம். அந்த 1 மார்க் குறைஞ்சது அந்த இனிஷியலாக வந்து இருந்த ரிலையபிலிட்டி கன்சர்ன் தான். சர்வீஸ் நெட்வொர்க் இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. உங்களுக்கு ரெடிலி அவைலபிள் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்ட்ராங்கான கஸ்டமர் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறனால வந்து 10க்கு 9 மார்க். ரீசேல் வேல்யூவும் ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல என்ன சொல்கிறதுங்க, ஸ்விஃப்ட் வாங்கினா வித்துடலாம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எப்போவுமே. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ரீசேல் வேல்யூ, அதோட பாப்புலாரிட்டி, அதோட ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வைட் ஸ்ப்ரெட் டிமாண்ட் இன் யூஸ்ட் கார் மார்க்கெட், அதோட ரீசேல் வேல்யூ அப்படின்றது இன்னும் வந்து நல்லா தான் இருக்குது. அவுட் ஆஃப் 5 4 மார்க்ஸ் கொடுத்துருக்கும். இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து கிராஸ் சேஃப்டி வந்து மட்டும் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வந்து எடுத்து கொடுத்து காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்பர்ஸ் அதிகமாக பண்ணும். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ் பெட்டராக இருக்கும். எஃபிஷியன்சியும் நல்லா தான் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் ரிலையபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஓவரால் ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 72 மார்க் வாங்கியிருக்கு. இப்போது அடுத்து சிட்ரான் C3க்குள்ளே போகிறோம். சிட்ரான் C3 ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இந்த செக்மெண்ட்டில். ப்ரைஸிங் வந்து செம்ம அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான காம்ப்ரமைஸும் இருக்குது. லைவ் மேனுவல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 5.9 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸிங். உங்களுக்கு ஸ்கோரிங் வந்து பார்க்க முடியும். 100க்கு 57 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். சேஃப்டி, இந்த C3 வந்து பார்த்தீங்கன்னா CMP பிளாட்ஃபார்ம், காமன் மாடலர் பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பிரசிலியன் ஸ்பெக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வாங்கினப்போ எல்லாருமே வருத்தப்பட்டோம். பட் ரீசெண்ட் டைமில் அவங்களோட சிட்ரான் பசால்ட், ஏர்கிராஸ்லாம் வந்து பெட்டரான ஸ்கோரிங் பாரத் என்கப்பில் வாங்கியிருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து இந்த C3யும் அதே கிராஷ் டெஸ்ட்டில் கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு லைக் வந்து ஒரு ப்ரூவன் ஃபீல் கிடச்சிருக்கும். பட் இல்லை, ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷனில் வச்சு பார்க்கும்போது பில் குவாலிட்டி வந்து ஆவரேஜ் ரேதர் தென் கிளாஸ் லீடிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா 6 airbags ஸ்டாண்டர்ட் அட்வான்டேஜையுமே இங்கே மிஸ் பண்ணிடுறாங்க. 6 airbags அப்படின்றது பேசிக்காக கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுவுமே ஒரு மேஜர் மிஸ்ஸாக பார்க்குறேன். ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எல்லாமே மிஸ் ஆகுது இந்த பேசிக் மாடலில். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஒரு மேஜர் காம்ப்ரமைஸ் இங்கே இருப்பதால் வந்து 15க்கு 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல இன்ஜின். உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் இந்த செக்மெண்ட்டில் என்கேஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். 80.46 BHP பவர், 115 Nm ஆஃப் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. டெய்லி டிரைவிங்க்கு ரொம்ப அடிக்வேட்டாக இருக்கும். என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளான ஒரு என்ஜின் தான். நீங்கள் இதில் வந்து ப்ரூவன் ட்ராக் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்றது இல்லை. ரியல் வேர்ல்டில் எஃபிஷியன்சி மட்டும் கொஞ்சம் கம்மி, 15 கிலோமீட்டர். நான் எஃபிஷியன்சி சொல்கிறது சிட்டி அண்ட் ஹைவே ஆவரேஜ் தான் சொல்கிறேன். லைக் ஹைவே மட்டும் ஸ்பெசிஃபிக்காகவே இல்லை சிட்டி ஸ்பெசிஃபிக்காகவே சொல்ல த்ரூ அவுட் எல்லா மாடல்ஸுக்குமே.
ஓகேங்களா. அடுத்து ரைட் அண்ட் கம்ஃபர்ட். C3 இந்த செக்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் ரோட்ஸை வந்து ரொம்ப எக்செப்ஷனலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை செம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கும். ஒரு நல்ல ஸ்டீரிங் ஃபீல் இருக்கும். பிரேக்கிங்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்டட் சஸ்பென்ஷன் டியூனிங் இருப்பதால, நீங்க ஹை ஸ்பீட்ஸ்ல கார்னர் எடுக்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போகும்போது நமக்கு ஒரு நோட்டிசபிளான ஒரு பாடி மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல மட்டும் லேக் ஆகும். ஸோ பேக் ஆஃப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துரும். இந்த இடத்துல தான் மார்க் வந்து குறையுது. ஸோ ஒரு 2 மார்க் குறைச்சிருக்கோம். 10க்கு 8 மார்க் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த கேபின் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு சைல்டை கம்ஃபர்டபுளாக வந்து உள்ள உட்கார வச்சுக்கும். ப்ராக்டிக்கலான ஒரு கேபின். நீங்கள் ஃப்ரண்ட் சீட்லேருந்து ரியர் சீட் வந்து கொஞ்சம் வந்து அப்ரைட் தேட்டர் சீட்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்துருக்கும் போது நமக்கு நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுனால கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருப்பதில்லை. பட் இதில் இன்டீரியர் தீமும் கொஞ்சம் பிளாக்கை தாண்டி வேறு கலர் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் லைட்டராக போயிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இது ரொம்ப பேசிக்காக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பவர் விண்டோஸ் கிடையாது. மேனுவலான ஒரு ஏர் கண்டிஷனிங் தான். இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கிடையாது. ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதுவுமே இல்லை. அதுதான் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ 10க்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் வந்து ₹5000 கிட்ட வருதுங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16,000. ஃபியூல் எக்கானமி வந்து ரொம்ப மோசம் இல்லை. ரெஸ்பெக்டபிளான ஒரு ஃபியூல் எக்கானமி தான். ஸோ ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்குது. ஹையர் சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலுமே ரீசனபிள்னு சொல்லலாம். ஸோ 10க்கு 6 மார்க் கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி. சிட்ரான் ப்ராடக்ட்ஸ் ரிலையபிளாக இருக்குமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து ரிலையபிள் தான். நான் வந்து இந்த சர்வீஸ் நெட்வொர்க்கை பற்றி அடுத்து பேசுவோம். இந்த என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை நம்ம ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தேடணும். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிதான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய என்ஜினா இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் இல்லைங்க. ஸோ மேஜர் மெக்கானிக்கல் இஷ்யூ இல்லை அப்படின்றனால லாங் டர்ம் ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளாக தான் இருக்குது. பிரச்சனைகள் இல்லை. யூசர்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது இந்த என்ஜினில் ஒரு மேஜர் கன்சர்ன் யாருமே சொல்லலைங்க. ஸோ 15க்கு 13 மார்க் கொடுத்துருக்கோம். வண்டியோட மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்லையுமே எதுவும் ஃபெயிலியர் எதுவும் இல்லை. ஸோ லாங் டேர்ம் வந்து ஆஸ் அ காராக அது ரிலையபிளாக தான் இருக்குது. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அந்த பிராண்டோட லிமிடெட் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் நெட்வொர்க் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் நெட்வொர்க் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்புக்கு தள்ளிடுது. ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட் ஸ்டில் லேக் பிகைன் மெயின் ஸ்ட்ரீம் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்றனால 10க்கு அங்கே 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ அவரேஜ் டியூ டு இட்ஸ் லிமிடெட் பிராண்ட் அக்செப்டன்ஸ். அந்த பிராண்டோட அக்செப்டன்ஸ் இன்னும் பீப்புள் மத்தியில் வர ஆரம்பிக்கல. ஆல்ரெடி வந்து புது கார்களே ரொம்ப லிமிட்டடாக தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே யூஸ்டில் அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு சிட்ரானை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசேல் வேல்யூவை இங்கே பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ரெஸ்ட்ரிக்டடான டீலர்ஷிப் நெட்வொர்க் காரணமாக. இதோட வேர்டிக்ட் என்ன, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு நீங்கள் இது கிளியராக பார்க்க முடியும். செக்மெண்ட் லீடிங் ரைட் கம்ஃபர்ட், நல்ல ஸ்டீரிங் அண்ட் பிரேக் ஃபீல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான கேபின், அப்புறம் இந்த இன்ட்ரடக்டிவ் ப்ரைஸிங்க்கு இது எல்லாமே வந்து இந்த காரோட ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்கலாம். வீக்னஸ் மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்கான ஃபீச்சர்ஸ் லிஸ்ட், அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் கேபின் உள்ளே போனீங்கன்னாவே ரொம்ப வந்து ஒரு ரொம்ப பேசிக் ஃபீல் கொடுத்துருது. அப்புறம் ரேட்டில் ஆகுது டேஷ்போர்ட், அதுவும் நான் சொல்ல நினச்சேன். இங்கே வந்து என்ன சொல்கிறதுங்க, மெயின் யூஎஸ்பி சஸ்பென்ஷன் தான். இதோட ஸ்கோரிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டாடா டியாகோவோட பியூர் மாடல். இந்த லான்ச் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராடக்டை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு நம்மளை. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பியூர் தான் எடுத்திருக்கோம். 6.53 lakhs ஆன் ரோட் வருது. ஸ்கோரிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 வந்து 69 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. டியாகோவோட மேஜர் யூஎஸ்பி இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி. சேஃப்டிக்கு 15க்கு 11 கொடுத்துருக்கோம். இந்த காரில் வந்து ஏன் இந்த வேரியண்ட்டுக்கு தான் 11 காரணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஆர்கிடெக்சர், ஆல்ஃபான்றதை தாண்டி எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஆர்கிடெக்சரில் தான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இங்கே இருக்குது, அதில் சந்தேகங்களே இல்லை. நல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும் போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராஷ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணல, பட் அவங்க இன்டர்னல் கிராஷ் டெஸ்ட் காமிச்சாங்க டியாகோ. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட், சாலிடான சேஃப்டி பேக்கேஜ் இருந்தாலும் இந்த வேரியண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்ளஸ் இதுக்கு அடுத்த வேரியண்ட்ல தான் கொடுக்குறாங்க. பேஸ் மாடலான ஸ்மார்ட்டும் பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வரல. அதுதான் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. அது கொடுத்துருந்துருக்கலாம். டியாகோவோட ரோபஸ் பில்ட் குவாலிட்டி டெஃபினெட்லி இது ஒரு 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கும். இங்கே மார்க் குறைஞ்சதுக்கான காரணம் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்க மிஸ் பண்ணனால தான் மார்க்கை குறைச்சிருக்கோம். அப்புறம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்.
என்ஜின் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தீங்கன்னா இங்கே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் எண்ணெய் பெட்ரோல் என்ஜின் 85 பிஹெச்பி 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல டே டு டே லைஃபுக்கு தேவையான எவ்ரிடே பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ இந்த இன்ஜினுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் பஞ்ச் அண்ட் ஆல்ட்ராஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு வெயிட் கம்மி அப்படின்றனால கொஞ்சம் பிரிஸ்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். ரியல் வேர்ல்ட் எஃபிஷியன்சி 16 கிலோமீட்டர் பெர் லிட்டராக இருக்குங்க. என்ஜின் ரெஸ்பான்சிவாக இருக்குது சிட்டி டிரைவில். பட் நோட்டிசபிளி எங்கன்னா ஹையர் ஆர்பிஎம் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின்டான ஒரு ஃபீல் இருக்குது. அது ஹைவேஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த காருக்கு ஏற்ற என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வைப்ரேஷன்ஸில் முதல்ல இருந்ததுக்கு இப்போ வெல் கண்ட்ரோல்டாக தாங்க வச்சிருக்காங்க. முதல்ல மாதிரிலாம் வந்து டிப்பிக்கலாக அது எடுத்த உடனே அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன்லாம் நோட்டிசபிளாக ஃபீல் ஆகலாம், அது மாதிரிலாம் இல்லை. ரைட் கம்ஃபர்ட் இந்த மீடியா டிரைவில் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம், அதாவது பெஸ்ட் இன் கிளாஸ் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ரஃப் ரோட்ஸில் இருக்கக்கூடிய பேட்சஸை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஹோல்ஸு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இது எல்லாத்தையுமே அழகாக பேலன்ஸாக ஹேண்டில் பண்ணுது. ஸ்டெபிலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ஸ்டியரிங் ஃபீட்பேக், பிரேக்ஸோட காலிபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்லலாம். பிரேக்ஸ்லாம் நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, அந்த செக்மெண்ட்டில் பர்ஃபெக்டான ஒரு காலிபரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் ஃபீல் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நமக்கு அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கே இல்லையே அப்படின்ற உணர்வுலாம் கொடுக்காது, நல்லாயிருக்கும். சிட்டி அண்ட் ஹைவே டிரைவிங்க்கு ரெண்டுக்குமே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாகனம். ஸோ ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 அடல்ட் நெருக்கி தான் உட்கார முடியும், 2 அடல்ட் ஒரு குழந்தை தான். பட் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேபின் ஸ்பேஸ், 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காந்திங்கனாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர் தீமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஒரு வெல் யூட்டிலைஸ்டான ஒரு கேபின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து அந்த எர்கனாமிக்கில் வந்து ஸ்பாட்டான வச்சுருக்காங்க. எவ்ரிடே யூசேஜுக்கு யாரும் குறை சொல்ல மாட்டோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூர் வேரியண்ட்டில் எம்ஐடியில் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டமை. ஸோ வந்து சென்டர் கன்சோலில் இன்ஃபர்டைன்மெண்ட் இல்லைனாலும் எம்ஐடி கிளஸ்டரில் ப்ளூடூத் இருக்கும். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் டோர்ஸில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆடியோ கேட்க முடியும். ஸோ ஒரு பட்ஜெட்குள்ளே ஒருத்தர் கார் வாங்குறாங்கனால ஆடியோ சிஸ்டமில் காம்ப்ரமைஸ் வேண்டாம் அப்படின்றக்காக அதை பண்ணியிருக்காங்க. 4 ஃப்ரண்ட்டும் ரியர் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துருது. ரியர் டீஃபாகர் அடப்பாயிருது. மேனுவல் ஏர் கண்டிஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 4500 ரூபாய் வருதுங்க சர்வீஸ் காஸ்ட்டில். இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் பெர் இயர் ரெனிவல்ங்க. ஸோ இந்த எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் காஸ்ட், இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாருதியை விட கொஞ்சம் வந்து ஓனர்ஷிப் காஸ்ட் ஹையராக இருந்தாலும் ரொம்ப மோசம்னு இல்லை. ஸோ 10க்கு 6 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ரிலையபிலிட்டி. டாட்டான்னு வந்தாவே இந்த ரிலையபிலிட்டி கேள்விகள் இருக்கும். பட் இந்த டாடா பஞ்சு, இந்த டாடா டியாகோ, டாடா ஆல்ட்ரோஸ் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச் அண்ட் டியாகோவை பொறுத்து மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததே இல்லை. ஆல்ட்ரோஸ்லையுமே அந்த டீசலில் தான் நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் பெட்ரோலில் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது இருந்ததில்லை. இந்த நேச்சுரல் எஸ்பிரேட்டட் என்ஜின் டிபெண்டபிள் தான். பட் ஓனர்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா லோ ஸ்பீட்ஸில் சின்ன சின்ன ஜர்க்ஸுங்க, அப்புறம் அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன்ஸ் வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் ஃபீல் ஆகுது. அப்புறம் அக்கேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி ஸ்கோரை வந்து மேஜராக அஃபெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் வந்து பக்ஸ் அண்ட் இஷ்யூஸுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி ஸ்கோரை அந்த 15லேருந்து 15 மார்க்குக்கு 10 மார்க் அப்படின்றது கொடுக்க வச்சிருக்கு. சர்வீஸ் நெட்வொர்க் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹிண்டை மாருதி அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் சர்வீஸ் நெட்வொர்க்ஸை இப்போ கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ஸில் இன்றைக்கி இருக்குது. பட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீலர்ஷிப்பை பொறுத்து வேரி ஆகுது. அந்த ஹேசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு டீலர்ஷிப்பில் நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில டீலர்ஷிப்பில் நல்லா பண்ணுறதில்ல. ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொஞ்சம் பறிச்சிருது. ஸோ 10க்கு 5 மார்க் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ரீசேல் வேல்யூ, ரொம்ப பேத்தட்டிக்கான ரீசேல் வேல்யூ இங்கே கிடையாது. ஸோ இதோட சேஃப்டி கிரெடென்ஷியல்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதோட வேல்யூவை இன்னும் கொஞ்சம் ரிட்டைன் பண்ணுறதுக்கு உதவி கொடுத்துருக்கு. ஸோ ரீசேலுக்கு 5க்கு 3 மார்க் கொடுத்துருக்கோம். வேர்டிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸை கொடுத்துருக்கேன். வீக்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து கொண்டு போயிட்டு இந்த பியூர் வேரியண்ட்லையும் ஸ்மார்ட் வேரியண்ட்லையும் எதுவும் கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு வீக்னஸாக பார்க்குறேன். அப்புறம் இந்த லோ ஸ்பீட் ஜர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து இன்கன்சிஸ்டன்டான ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இதுக்கான மேஜர் வீக்னஸாக இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. அடுத்து டாடா பஞ்சில் ஸ்மார்ட் மாடல், பேசிக் மாடல் ஆன் ரோட் 6.75 lakhsக்கு கிடைக்குது. இந்த ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸோட ஸ்கோர் 100க்கு 67 மார்க் கொடுத்துருக்கோம். சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்கிடெக்சர், எக்ஸால்ஃபா இல்ல ஆல்ஃபா ஆர்கிடெக்சர். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் இந்த பிரைஸ் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல சேஃப்டி அப்படின்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அப்படின்னா அது டாடா பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து நிசான் மேக்னைட், டாடா டியாகோ பேசுவோம் நம்ம. இது வந்து 5 ஸ்டார் குளோபல் என்காப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் இதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. பாரத் என்காப்ல இப்போ 5 ஸ்டார் என்காப் ரேட்டிங் இந்த லேட்டஸ்ட் மாடலுக்கும் அச்சீவ் பண்ணிருக்கு. 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்டா இங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். டியாகோ மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் 15க்கு 14 கொடுத்ததுல ஒரு பாயிண்ட் குறைச்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலோ பார் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி தான். அது பேனல் கேப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா தான் பியாண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி இந்த விஷயத்துக்கு ஓவராலாக நம்ம வந்து கொடுக்க முடியும். அடுத்து என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 15க்கு 8 மார்க் கொடுத்துருக்கோம். பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு 87 பிஹெச்பி பவரும் 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ரியல் வேர்ல்டு எஃபிஷியன்சி அரௌண்ட் 15 கேஎம்பிஎல்ங்க. டியாகோவோட இது குறையிறதுக்கான காரணம் அதோட கர்வ் வெயிட் தான். ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சிமிலராக இருந்தாலும் பஞ்சோட கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் வந்து டல் அண்ட் லீனியராக ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிவாக இல்லை, லெஸ் ரெஸ்பான்சிவ் ஃபீல். ஓவர்டேக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. அடுத்து இந்த ரைட் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா 10க்கு 10 மார்க் இந்த காருக்கு கொடுத்ததுக்கான காரணம் வந்து இந்த செக்மெண்ட்டோட ரைட் அண்ட் கம்ஃபர்ட் பேலன்ஸில் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ரொம்ப ஸ்பாஞ்சியராக இருந்ததுன்னு சொன்னோம். அதை வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணி பெட்டரான ஒரு பிரேக்கிங் கேலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். அந்த கனெக்ட் வந்து நமக்கு மிஸ் அவுட் ஆகாது. ஹை ஸ்பீட் கைட் பண்ணும்போது அந்த வெயிட் ஆட் ஆகும். NVH லெவல்ஸ்மே வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு NVH லெவல்ஸ் வந்து நல்ல வெல் கண்ட்ரோல்டாக இருக்கிற ப்ராடக்ட்னா வந்து டாடா பஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ NVH லெவல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வச்சு பார்க்கும்போது ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு இல்லை, இந்த செக்மெண்ட்லேயே அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10க்கு 10 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஜென்ரஸான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது. 3 அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உட்கார முடியும் ரியர் சீட்டில். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் காசாக நம்ம பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்டில். பட்ஜெட்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துட்றாங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பாஸ்லி எக்யூப்டுங்க. ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் பவர் விண்டோஸ் கிடையாது. ரியரில் கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, பட் ஒரு ஃபேக்டரி ஃபிட்டட் ஆடியோ சிஸ்டம் டியாகோ கொடுத்தாங்கல்ல எம்ஐடியில் கனெக்ட் பண்ணி அது மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபீச்சர்ஸில் ரொம்ப லிமிட் ஆகிறதுனால 10க்கு வெறும் 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் இங்கே 5000 ரூபாங்க. இன்சூரன்ஸ் ரினிவல் பார்க்கும்போது 20,000 ரூபாய் வருது. ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ஓனர்ஷிப் காஸ்ட் கொஞ்சம் ரீசனபிள், பட் மாருதி ரைவல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையராக இருப்பதால் இங்கே 10க்கு 6 மார்க் தான் ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்றது வருது. ரிலையபிலிட்டி பஞ்ச் வந்து மெக்கானிக்கலாக வந்து டியாகோவோட இன்ஜினை தான் ஷேர் பண்ணுது. ஸோ ஓனர்ஸ் வந்து சேம் அதே விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா பஞ்சை வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்லக்கிஷான ஒரு டிரைவிங் பிஹேவியர் இருக்குது. பட் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸை நிறையா சொன்னதில்லை, நிறைய பிரச்சனைகள் வரலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 10 மார்க் தான் கொடுத்துருக்கோம். இந்த ரிலையபிலிட்டியில் அடி வாங்குறதுக்கான மேஜர் காரணம் இன்னொரு பக்கம் வந்து அந்த சர்வீஸோட சப்போர்ட்டும் தான். சர்வீஸ் சப்போர்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ரிலையபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான மார்க்ஸை நம்ம கொடுத்துருப்போம். இங்கே வெறும் சர்வீஸ் நெட்வொர்க்கை பொறுத்து பேசணும் அப்படின்னா வைட் சர்வீஸ் பிரசன்ஸ் அக்ராஸ் இருந்தாலும் அந்த சிக்னிஃபிகன்ட்லி வந்து டீலர்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி வந்து அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு சில இடத்துல நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல மோசமாக பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பீப்புளுக்கு ஒரு பயம் இருக்குது, உள்ளே போனால் எப்படி இருக்கும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்கு 10க்கு 5 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைன். ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து சர்வீஸ் நெட்வொர்க் இந்த ரிலையபிலிட்டி பொறுத்து பார்க்கும்போது டியாகோ அண்ட் பஞ்ச் வந்து சேம் ஸ்கோரிங் தான் வாங்கியிருக்கு. ரீசேல் வேல்யூவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ரீசேல் வேல்யூக்குள்ளே இருக்குது. ஸ்ட்ராங் சேஃப்டி ரெப்புடேஷன் தான் அந்த ரீசேல் வேல்யூவை கொடுத்துட்ருக்கு. அதாவது பிராண்டோட ரிலையபிலிட்டி தாண்டி அந்த சேஃப்டி ரெப்புடேஷன் தான் அதை காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத சைடில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ வெரி பேசிக் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட். இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வேரியன்ட் மேபி ஒரு பர்ஃபெக்டான ரியரில் ஒரு பவர் விண்டோஸு, அதுக்கப்புறம் எம்ஐடி கனெக்டர், ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா
பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து நிசான் மேக்னைட், ஒரு ப்ராப்பர் சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவி இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்க முடியும் அப்படின்னா அந்த நிசான் மேக்னைட்டோட விஷயம் தான். 6.85 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. மார்க் வந்து 100க்கு 68 கொடுத்துருக்கோம் நம்ம டோட்டலாக. இந்த மேக்னைட்டோட சேஃப்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் A+ பிளாட்ஃபார்ம் 5 ஸ்டார் குளோபல் இன்கப் கிராஸ் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நம்ம பார்க்கும்போது. ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கார் இன் இட்ஸ் கம்பேரிசன் சொல்லலாம். 6 ஏர்பேக்ஸ், ESP, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷனுங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசஸ், TPMSன்னு எல்லா விஷயங்களையுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பில் குவாலிட்டி ரீஅஷ்யூரிங்காக ஃபீல் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி ஸ்லைட்லி ஃபிலிம்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மார்க் மட்டும் குறைச்சி நம்ம வந்து 15க்கு 14 மார்க் கொடுத்துருக்கோம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது நிறைய பேர் கேட்குறது இந்த 1 லிட்டர் இன்ஜின் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக சிட்டி யூசேஜுக்கு போதும். நீங்கள் ஹைவேஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக லைக் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 80 to 100க்குள்ளே தான் போவோம்னா அது மோர் தென் எனஃபாக தான் இருக்கும். பவர் வந்து இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிவ் ஃபீல் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்கே மேஜர் ட்ராபேக். 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் 71 bhp 96 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியல் வேர்ல்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 13 kmpl. காரணம் என்னென்னா இந்த வண்டியோட கர்வ் வெயிட்டுக்கு இந்த வண்டியோட டைமென்ஷனுக்கு ஏற்ற இது என்ஜின் கிடையாது. அதனால் எஃபிஷியண்ட்டாக இது இல்லை. அதுதான் ரொம்ப பொறுமையாக போனீங்கன்னா தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் டீசென்ட்டுங்க. லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. நிறைய 1 lakh+ ஓடின வண்டி நான் கைகர் மேக்னைட் பார்த்துருக்கோம். அதனால் அதில் நம்பிக்கை இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து நோட்டிசபிளி ரொம்ப லீனியராக இருக்குது. ஹைவே ஓவர்டேக்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு பிளானிங் வேணும். ஸோ ஃபுல் ஓடராக இருக்கீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் இறங்கும்போது ரொம்ப திணறுது. ஸோ அதனால் வந்து 15க்கு 10 மார்க் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட் அண்ட் கம்ஃபர்ட் இந்த கேரக்டருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 120 km/h, அதாவது லீகல் ஸ்பீட்ஸ்குள்ளே பிளான்டடாக இருக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியும். அதுக்கான கணக்கில் இருக்கும். ஸ்டீரிங் அண்ட் பிரேக் காலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து பில்ட் அட் அ காஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து மெக்கானிக்கலி ஃபீல் ஆகாது. இந்த சஸ்பென்ஷனு, பிரேக்ஸு, ஸ்டீரிங்கு இதுலாம் கொஞ்சம் வந்து ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால கார்னர்ஸில் கொஞ்சம் எவிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க். மோர் டுவர்ட்ஸ் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இந்த சஸ்பென்ஷனோட கேலிப்ரேஷன் அப்படின்றது இருக்குது. ஃபார் அ காமன் மேன் இட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகாலிட்டின்னு வரும்போது இது சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ப்ராப்பரான அந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவியை வந்தறனால நமக்கு 3 adults பின்னாடி கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்க முடியும். அதாவது கம்ஃபர்டபுளாக நல்ல தாராளமான ஸ்பேசிங் இல்லை. 3 adult உட்காந்தாலும் ரொம்ப கிராம்டாக நெருக்கி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்காது இங்கே. அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சாய்ஸாக வந்துடுது. ஒரு 5 பேர் போய் வர்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துருது. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இங்கே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏர் கண்டிஷனிங் இருக்குது. ரியரில் பார்க்கிங் சென்சார், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இல்லை, ரியர் பவர் விண்டோஸ் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் அவுட் ஆகுது. பட் கார் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் ரீதியாக 10க்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது வந்து 5000 ரூபாய் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ரினிவல் ப்ரீமியமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இது வந்து புவர் ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து ஓனர்ஷிப் காஸ்ட் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கிறனால 10க்கு 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த என்ஜின் வந்து ரிலையபிள். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டெட்டில் இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க வாரண்டியில். இங்கேயுமே வந்து ஏஎம்டி போகும்போது தான் அந்த சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். சிவிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ கன்சர்ன் ஆன் இட்ஸ் கியர் பாக்ஸ். ஸோ ஏஎம்டி சிவிடிலாம் போகிறீங்கன்னா வாரண்டி, எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே 15க்கு 12 மார்க் கொடுத்துருக்கோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பட் நிறையா பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் கொஞ்சம் நாச்சியாக இருக்குது, நோட்டிசபிள் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் செலவு வைக்குது. அதனால வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் ஓனர்ஷிப் அதனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரிலையபிலிட்டிக்கு 15க்கு 12 மார்க் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட். மெயின் ஸ்ட்ரீம் மேனுஃபேக்சரர்ஸை கம்பேர் பண்ணும்போது சிட்ரான் C3க்கு விட ஒரு 2 ஸ்டெப் பெட்டர்னு சொல்லலாம். வைல் கஸ்டமரை சிட்ரான் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கஸ்டமர் சப்போர்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. பட் லிமிட்டடான அக்சசபிலிட்டி இருக்கிறனால நிறைய ரீஜன்ஸில் பீப்புள் இந்த காரை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ சர்வீஸ் நெட்வொர்க்குக்கு 10க்கு 5 மார்க் தான்.
கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ரீசேல் வேல்யூங்க. ரொம்ப மோசம்லாம் இல்ல. ஸோ என்னன்னா, அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜஸ்டிஃபை பண்றனால, யூஸ்டு மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ரீசேல் வேல்யூ இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ இதோட வேர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கிராஷ் சேஃப்டி, ஸ்பேசியஸான கேபின், கம்ஃபர்டபுள் ரைட் வித் குட் ஹைவே ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின், ஸ்ட்ராங் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷன்ஸ் இருக்கிறது. வீக்னஸ் ஆப்வியஸ்லி அந்த அண்டர் பவர்ட் என்ஜின், அப்புறம் அந்த பியூர் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து புவர் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் தான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஹிண்டேயோட கிராண்ட் i10 நியாஸ் எரா மாடலுங்க. இது வந்து மேனுவல் வேரியன்ட் 6.65 lakhs வருது. இதோட ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா 63 மார்க் 100க்கு. ஓகேங்களா? இந்த கிராண்ட் i10 நியாஸோட சேஃப்டிக்கு 15க்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னா, அந்த ஹிண்டே K1 பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஃப்ரஜைல். 6 ஏர்பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. பட் ESP ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து இந்த பேசிக் மாடலான எரா வேரியண்ட்ல ஸ்டில் மிஸ் அவுட் ஆகுது. டியூவல் ஏர்பேக் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ் தான் குளோபல் என்கப்ல ஸ்கோர் பண்ணிருக்கு. இப்போ 6 ஏர்பேக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்டார்ஸ் ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். பட் பாடி ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்டோ K10ல ஸ்டேபிள்னு வந்திருக்கு. பட் இந்த வண்டியில் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்ட்ரக்சரலி. அடிஷ்னல் ஆஃப் மோர் ஏர்பேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக இருப்பதனால இங்கே லோ சேஃப்டி ஸ்கோர் நம்ம கொடுத்துருக்கோம். என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அள்ளி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. 15க்கு 14 மார்க் கொடுத்துருக்கோம். காரணம் என்னன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் பெட்ரோல். இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ப்ராப்பரான ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் இதில் தான் கிடைக்குது. 82 பிஹெச்பி 113.8 நியூட்டன் ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணும். 16 kmpங்கிறது ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆவரேஜ். மோஸ்ட் ரிஃபைன்ட் என்ஜின்ங்க. ஒரு சில டைம்லாம் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு தெரியுது. அவ்வளோ ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்கும். இந்த வண்டியோட கர்வ் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்ஜினோட NVH கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்னு சொல்லலாம். சிட்டி அண்ட் ஹைவே டிரைவிங்க்கு அடிக்வேட்டான ஒரு பவர் அப்படின்றது இந்த வண்டியில் கிடைக்கும். ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபர் சைடில் இருக்கும். நிறைய இடத்துல வந்து போன் ஜாரிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. நானே பர்சனலாக அந்த வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டடாக இருக்குது. நீங்கள் ஒரு 120 போனீங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட் லைனில் பிளான்டடாக இருக்குது. ஸ்டேரிங்கில் நல்ல ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் இருக்குது. ஃபீட்பேக் இருக்குது. பட் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னியான 14 இன்ச் டயர்ஸ்னால வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக ஃபீல் ஆகுது. அதுவும் எமர்ஜென்சி ஸ்டாப்ஸ்லாம். ஸோ இங்கே ரைட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு 10க்கு 4 மார்க் தான் கொடுத்துருக்கோம். காரணம் அதோட சஸ்பென்ஷனோட ஸ்டிஃபர் செட்டப்னால. ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகலிட்டின்னு பார்க்கும்போது 2 அடல்ட் ஒரு குழந்தை தாராளமாக உட்காந்து வரலாம். 3 அடல்ட்டுங்கிறது ரொம்ப நெருக்கி உட்காந்திங்கன்னா தான் முடியும். ஒரு வெல் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஒரு 4 பேர் அடல்ட்டு ஒரு குழந்தை உள்ளே உட்காரும் போது டீசெண்டான ஒரு கம்ஃபர்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்கும். இங்கே ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்டிகலிட்டிக்கு 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த எரா வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எக்யூப்மெண்ட் லிஸ்ட்டில் வருது. ஒரு மேனுவல் ஏர் கண்டிஷனிங், அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட்ரெஸ்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ரியர் பவர் விண்டோஸ் கிடையாது. ரியர் டீஃபாகர், வைப்பர், வாஷர், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே மோஸ்ட்லி இல்லை. பட் ஹிண்டே வந்து கொஞ்சம் பேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹிண்டே அண்ட் கியா அப்படின்னாவே வந்து ஃபீச்சரில் வந்து கிங்காக இருந்தவங்க. அவங்க கொஞ்சம் வந்து இந்த பேசிக் மாடல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு சர்வீஸ் ஆவரேஜாக வந்து 4000 ரூபாய் பர் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் காஸ்ட் ரெனிவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து 16,000 ரூபாய் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். கம்பைன்ட் வித் ஒரு குட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ஃபார் லாங் டர்ம் யூசர்ஸ். 10க்கு 6 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த என்ஜின் வந்து ப்ரூவன் என்ஜின்ங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக மெக்கானிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றதும் இந்த காரில் எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் இதனால் வரைக்கும் பீப்புள் பெரிதளவில் சொன்னதில்லை. ஸோ மோஸ்ட் டிபெண்டபிள் பவர் ட்ரெயின் அண்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ 15க்கு 14 மார்க் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வைடான சர்வீஸ் நெட்வொர்க், நல்ல ஒரு குட் கஸ்டமர் சப்போர்ட், ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருது. பட் இன்னுமே வந்து சர்வீஸில் ரெஸ்பான்சிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து 10க்கு 9 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கே 8க்கு 10 கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில ஹிண்டே ஷோரூம்ஸில் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பீப்புள் சொல்லியிருக்காங்க. ரீசேல் வேல்யூ ஆக்சுவலாக வந்து i10க்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குங்க. பழைய i10 இருக்கட்டும், புது i10 இருக்கட்டும், அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து காரணம் வந்து ஹிண்டையோட பிராண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் அதோட இன்டீரியர் குவாலிட்டி, அப்புறம் ரிலையபிளான மெக்கானிக்கல்ஸ் நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குது. 5க்கு 4 மார்க் ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வண்டியோட மேஜர் பிரச்சனையே சஸ்பென்ஷனும் அதோட வீக் ஸ்ட்ரக்சரும் தாங்க. அடுத்து மாருதி செலரியோ ZXi. இந்த வண்டி மட்டும் டிசைன் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் கிங்குன்னு சொல்லலாம்.
நல்ல ப்ராக்டிக்கல் சாய்ஸாக இருந்திருக்கும். இதோட டிசைன் நிறையா பேர்த்துக்கு போலரைசிங்காக போயிருச்சு. மாருதி வந்து எதுக்கு இப்படி ஒரு டிசைன் அப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி இருந்த சிலரியோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு டிசைன் வைஸ். பட் இந்த சிலரியோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலான சாய்ஸாக இருந்தாலும், ஆக்சுவலா ரேங்கிங்கில இதுதான் வந்து முன்ன வரும் எனக்கு தெரிஞ்சுக்க. ஸோ வந்தாலுமே இந்த டிசைன் தான் நெறைய பேத்துக்கு போலரைசிங் ஒப்பீனியன் குடுக்குது. டிசைன் மட்டும் ப்ராப்பரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியாகோலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு அட்ராக்டிவ் டிசைன்ல பண்ணியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வித்தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிகாலிட்டி கொண்ட கார். 100க்கு 79 மார்க் வாங்கியிருக்கு. சேஃப்டிய பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ல தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. பட் பாடி ஷீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெகிரிட்டி ஸ்டேபிள்னு ரேட் பண்ணியிருக்காங்க குளோபல் என்கேப்ல. இது வந்து ஆக்சுவலா வாலண்டரி டெஸ்ட் கிடையாது. குளோபல் என்கேப்ப பை பண்ண டெஸ்ட் தான். ஸோ அதை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம். 6 ஏர் பேக்ஸ் ESP ஸ்டாண்டர்டா குடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் வந்து AMT போறப்போது மட்டும் தான் கிடைக்குது. ஸ்ட்ரக்சரலி வந்து ஒரு நோட்டிசபிளான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பழைய செலிரோக்கு இதுக்கும். பட் சேஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா டியாகோ, பஞ்ச்லாம் வரும்போது இது நோவேர் நியர் டூ இட். ஸோ 15க்கு 10 மார்க் தான் கிடைக்குது. என்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, இங்க 15க்கு 13 மார்க் குடுத்துடலாம். காரணம் இந்த வண்டியோட கர்வ் வெயிட்டுக்கும், அந்த என்ஜினோட காலிபரேஷனுக்கும் பவர் பார்த்தீங்கன்னா 67.8 பிஹெச்பி, 91.1 நியூட்டன் மீட்டர்ஸ்ங்க. நல்ல ஒரு பிரிஸ்கரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சிட்டிலலாம் கம்ஃபர்டபுளா நீங்க டிரைவ் பண்ணலாம். லைட் வெயிட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலும், ஹைவேல போகும்போது ஒரு லைக் வந்து ஒரு லைட் வெயிட்டட் ஃபீல் வந்து நம்ம காத்தோட காத்தா போற மாரி ஒரு சில இடத்துலலாம் ஃபீல் வருது. ஸோ 18 kmpl ஆவரேஜ் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து பெட்ரோல் உங்களுக்கு ரியல் டைம்ல கிடைக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபியூயல் எஃபிஷியன்ட் கார்ஸா இந்த கம்பேரிசன்ல அது இருக்கு. இதோட காலிபரேஷன் அந்த அளவுக்கு எக்ஸலென்ட்டா பண்ணியிருக்காங்க. ரைட் அண்ட் கம்ஃபர்ட்னு வந்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் குடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் டுவர்ட்ஸ் கம்ஃபர்ட்டா தான் இருக்கு. ஸோ பேட் ரோட்ஸ அக்செப்ட் பண்ணிக்குது. பட் ஹை ஸ்பீட்ஸ்ன்னு போகும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து குட்ன்னு சொல்லலாம். நாட் பெஸ்ட். கார்னரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல குடுத்துரும் இந்த வண்டி. ஸ்கின்னியரா இருக்கக்கூடிய டயர்ஸும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். NVH லெவல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிலோ அவரேஜ் தான். ஸ்டீரிங் ஃபீல், பிரேக் காலிபரேஷன் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பாதிப்பை குடுப்பதால 10க்கு 6 மார்க் தான் குடுத்துருக்கோம். ஸ்பேஸ் அண்ட் பிராக்டிகாலிட்டின்னு வரும்போது 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரலாம். ஸோ 10க்கு 6 மார்க் உண்டு. ஆ இன்னும் கொஞ்சம் ரூமியரான கேபினா லைக் நீங்க வந்து ஒரு ஒரு சஃபோர் மீட்டர் செக்மெண்ட் அளவுக்கோ, இல்ல இதுக்கு ஸ்விஃப்ட்ல இருக்கக்கூடியது, i10 நியாஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கோ இல்ல. ஸ்பேஸ் அண்ட் பிராக்டிகாலிட்டி பொறுத்தவரைக்கும் 10க்கு 6 மார்க். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து ZXi வேரியண்ட்டே இந்த பிரைஸுக்கு வாங்க முடியுது அப்படின்றனால 10க்கு 8 மார்க் கிடைக்குது. காரணம் என்னன்னா, ஒரு மேனுவல் ஏர் கண்டிஷனிங், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் வைப்பர் வாஷர், 7 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டுங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் குடுத்துடுறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா குடுத்துடுறாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது OEMல நீங்க ரூ. 7,200 குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஃபீச்சர்ஸ்க்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு 10க்கு 8 மார்க் டெஃபினட்டா நம்மளால குடுக்க முடியும். ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, ரூ. 3000 ஆவரேஜா சர்வீஸ் காஸ்ட் வருதுங்க. அப்ராக்ஸிமேட்லி இங்க இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து ரூ. 20,000 வந்துருது. காரணம் வந்து இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் கிட்ட போயிடுறோம். ஸோ இன்சூரன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கூடியிருக்கு. எக்ஸலென்ட்டான ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கு. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓனர்ஷிப் காஸ்ட்டுக்கு 10க்கு 9 மார்க் குடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து மேஜரா ஓனர்ஷிப் காஸ்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்குது அப்படின்றனால. ரிலையபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 14 மார்க். காரணம் வந்து இந்த சிலரியோ இப்போ லான்ச் ஆனதுலேருந்து ஒரு சின்ன குறை கூட யூசர் சொன்னதில்ல. லைக் என்ஜின்ல பிரச்சனை, டிரான்ஸ்மிஷன்ல பிரச்சனை, சஸ்பென்ஷன்ல பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்ல. ஒரு எக்ஸலென்ட்டான ரிலையபிலிட்டி ரெக்கார்ட் இருக்கு. மெக்கானிக்கல் இஷ்யூஸும் இது நாள் வரைக்கும் ரிப்போர்ட் செய்யப்படல. ஸோ மோஸ்ட் டிபெண்டபிள் ஆப்ஷன்ஸா இருக்கிறனால 15க்கு 14 மார்க் குடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது வைடஸ்டான சர்வீஸ் நெட்வொர்க் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் மாருதியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட்டான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்குது. இங்கே சர்வீஸ் நெட்வொர்க்கு 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு வரும்போது 5க்கு 4 மார்க். ஆக்சுவலாக வந்து ரீசேல் வேல்யூ வந்து பழைய செலரியோவுக்கு செம்ம டிமாண்டிங் இருக்குது. புது செலரியோ இன்னும் பெரிதளவில் வரல. பட் வந்தாலுமே வந்து குயிக்காக வந்து சேல் ஆகிருது. ஸோ ஸ்ட்ராங்கான மாருதியோட பிராண்ட் ரெப்புடேஷன் தான் அதுக்கு காரணம். அப்புறம் லோயர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் சிலரியோவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக எல்லா கார்ஸ் பற்றியுமே பேசிட்டோம். இங்கே வந்து இந்த ரேங்கிங் ஸ்கோரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸ்க்கு அது என்ன ஆஃபர் பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இதில் வந்து இதுதான் பெஸ்ட், அதுதான் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு நேச்சரை பொறுத்து ஸ்கோரிங் அப்படின்றத வச்சுருக்கோம். இங்கே வந்து ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது மாருதி செலரியோட ZXi வருது.
பட் அதோட டிசைன் தான் நிறைய பேர்த்து அந்த கார் பக்கமே திரும்பி பார்க்கறதுக்கெல்லாம் பண்ணியிருக்கு. அது மட்டும் வந்து ஒரு நல்ல ப்ரொப்போர்ஷனில் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, டெஃபினட்டா அது வந்து வின்னரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ஜின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் எக்கானமி பேலன்ஸ்ல ஹிண்டாயோட கிராண்ட் ஐட்டன் நியாஸ் எரா அதாவது எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த கார் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். பெஸ்ட் ஓவராலில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டிசைன் செலிரியோட ZXi வந்து நிற்குது. பெஸ்ட் என்ஜின் அண்ட் ஃபியூல் எக்கானமியில் கிராண்ட் ஐட்டன் நியாஸ். பெஸ்ட் சேஃப்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா பஞ்சோட ஸ்மார்ட், டாடா பஞ்சோட டியாகோவும் வரும், நிஸ்ஸான் மேக்னெட்டோட விஷயமும் வரும். பெஸ்ட் இன் கிளாஸ் ரைட் அண்ட் கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னா டாடா பஞ்ச் வருங்க. பெஸ்ட் ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி அதாவது ஆவரேஜாக எல்லா விஷயங்களையுமே அப்படியே டச் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு பெரிய காராக வாங்குறீங்கன்னா நிஸ்ஸான் மேக்னெட்டோட விஷயம். லோவஸ்ட் ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிரியோட ZXiல வருது. காரணம் இருக்கிறதுலே பீக் எஃபிஷியன்சி அது கொடுக்குது. மோஸ்ட் ரிலையபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே செலிரியோட ZXi, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே கிராண்ட் ஐட்டன் நியாஸ் எரா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பெஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா மாருதியோட ஸ்விஃப்ட், மாருதியோட ஆல்டோ கேட்டன், மாருதியோட ZXi இதுதான் வந்து நிற்கும். அடுத்து ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் இங்கே மாருதி அண்ட் ஹிண்டை தான் பிளேஸ் ஆகுது. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் இதில் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஒருத்தர் வந்து சர்வீஸ் நெட்வொர்க்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதில் எந்தெந்த கார் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ரேங்கிங் பண்ணியிருக்கிறனால ஒரு கார் பெஸ்ட் ஒரு கார் ஒஸ்ட்ன்றது கிடையாது. இதில் எந்த ஸ்கோரை நீங்கள் அதிகம் பார்க்குறீங்க, உங்களோட நீடுக்கு எந்த ஸ்கோர் அதிகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைவேஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஹைவே ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும், சேஃப்டியை பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல பஞ்சு, நிசான் மேக்னைட், அதுக்கப்புறம் வந்து டாடா டியாகோ வரும். இதுவே நான் வந்து சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஒரு 80% ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு எஃபிஷியன்சி தான் மேஜர் ஃபேக்டர், ஒரு சின்ன காராக இருந்தால் போதும்னா ஆல்டோ கேட்டன் அந்த இடத்துல வரும். ஸோ இந்த ஸ்கோர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதில் அந்த கார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சகச்சரவனம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.